ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் மசாலா. எந்த மீனாக இருந்தாலும் இந்த மசாலா இருந்தால் போதும், மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். வீடியோடே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 75 கிராம் மிளகாய் வத்தல். எந்த மசாலாவாக இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மிளகாயில் தான் இருக்குது. இந்த மிளகாய் வத்தல் ரொம்ப காரமான மிளகாய் வத்தல். இது எடுக்கிறதா இருந்தால் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மிளகாய் வத்தல் கலர் நல்லா இருக்கும், காரமும் ஓரளவு இருக்கும். இந்த மிளகாய் வத்தல் பயன்படுத்துகிறதா இருந்தால் 75 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக சுருங்கி இருக்கக்கூடிய மிளகாய் வத்தல் எங்கள் ஊரில் காஷ்மீரி மிளகாய் வத்தல்னு கேட்டால் இதுதான் கிடைக்குது. நல்ல கலராக இருக்கும், காரமும் ஓரளவு இருக்கும். இந்த மிளகாய் வத்தல் பயன்படுத்துகிறதா இருந்தால் 75 கிராம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி பெருசாக சுருங்கி இருக்கும், இது காஷ்மீரி மிளகாய் வத்தல். இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருக்கேன். இந்த மிளகாய் வத்தல் காரம் ரொம்ப குறைவாக இருக்கும், 100 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக குண்டு மிளகாய் வத்தல். இந்த மிளகாய் வத்தல் நல்ல காரமாக தான் இருக்கும். குண்டு மிளகாய் வத்தலும் முதல்ல காட்டின காரமான மிளகாய் வத்தல், இந்த 2 மிளகாய் வத்தலுமே காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரம் குறைவான குண்டு மிளகாயும் இருக்குது, பார்த்து எடுத்துக்கோங்க. காரம் ரொம்ப இருக்கணும், கலரை பற்றி பரவாயில்லன்னா இதை எடுத்துக்கலாம். ரொம்ப கலராக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மிளகாய் வத்தல் பயன்படுத்திக்கலாம். நான் எப்போவுமே மசாலாக்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த 2 மிளகாய் வத்தலும் தான். மிளகாய் வத்தலை பொறுத்து அளவுகளை மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 75 கிராம் இந்த மாதிரி நீட்டமான மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். எண்ணிக்கை அளவில் 60 இருக்குது. மீன் மசாலாவுக்கு மிளகாய் வத்தல் வறுக்க வேண்டாம், வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 100 கிராம் மல்லி கப் அளவில் 1½ கப் இருக்குது. இதோடவே ஒரு கைப்பிடி அளவு 5 கிராம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. சேர்ந்து வறுபட்டுரும். கருவேப்பிலை மீன் மசாலாவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்திருக்கு, கருவேப்பிலை நல்லா பொடிஞ்சு வருது. எல்லாமே தனித்தனியாக வறுத்து மிளகாய் வத்தல் இருக்கக்கூடிய ட்ரேயில் தட்டிடலாம். மசாலா அளவுகள் எல்லாமே எடையளவும் ஸ்பூன் அளவும் சொல்லியிருக்கேன். எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவால் தான் அளந்துருக்கேன். உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் அளவு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பூன், சின்னதாக இருக்கக்கூடியது டீஸ்பூன், பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன், இந்த அளவு தான் பயன்படுத்தியிருக்கேன். எடை குறைவான மசாலாக்கள். ஜீரகம்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் குவியலாக எடுத்துக்கணும். அரிசி இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கும்போது தலை தட்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அளவுகள் சரியாக வரும். 10 கிராம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா உடஞ்சி நல்லா வறுபட்டு வரணும். நல்ல நிறம் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெந்தயம் நல்ல வாசனையாக, கசப்பும் குறைவாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு உடைய ஆரம்பிச்சதும் தீ ரொம்ப குறைவாக வச்சு கடுகு முழுசாக உடைஞ்சதுக்கப்புறமா தட்டிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் 10 கிராம் மிளகு. மிளகு ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை. மிளகு நல்லா சூடாகி வந்ததும் 10 கிராம் ஜீரகம். 1½ டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மிளகு ஜீரகம் ரெண்டுமே ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை, லேசாக வரப்பட்டதும் எடுத்துடலாம். 10 கிராம் அரிசி 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 10 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் ஓமம். ஓமம் நீங்கள் மீன் குழம்புக்கு எடுக்க மாட்டீங்கன்னா தவிர்த்திடலாம். நார்கோயிலில் பாட்டி காலங்களில் இருந்தே ஓமம் சுக்கு பாரம்பரியமாக சேர்ப்பாங்க, உங்களுக்கு விருப்பப்படலைன்னா தவிர்த்திடலாம். 1½ இன்ச்சளவு 10 கிராம் சுக்கு. எங்கள் வீட்டு மீன் மசாலாவில் எப்போவுமே ஓமம் சுக்கு இருக்கும். 10 கிராம் 1¼ 1½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். முழு மஞ்சள் சேர்க்குறதா இருந்தால் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி எந்த அளவில் அரைச்சிருக்க முடியுமோ அந்த அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது. அதிகமாக செய்கிறதுக்கான அளவுகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக அளவில் செஞ்சுக்கோங்க. மீன் பொரிக்கும் போது கூட இந்த மசாலா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக நல்ல மிளகு சேர்த்து பொரிச்செடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சாம்பார் மசாலா ஒரு வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.